friends, welcome to JHA Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 டிஃபரண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற சொற்களுக்கு நம்ம இங்கிலீஷ் மீனிங்கே தெரியாம இருக்கும். ஜெனரலா நம்ம வீட்டுல பேசுற வேர்ட் ஓடு, விளையாடு, நடக்காத, செய்யாத இது மாதிரி வேர்டிங்ஸ்க்கே நம்மளுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருக்கும். சோ இன்னைக்கு அதுக்கான வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா பாருங்க, எண்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேகமா நடக்காத, வீட்டுல சொல்லுவோம்ல வேகமா நடக்காத, கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடக்காத, do not. இந்த do not ஷார்ட்டா எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, don't, D-O-N'-T, don't. ஓகேங்களா? do not ஷார்ட்டா எப்படி எழுதலாம்னா don't. ஓகே, நடக்காத அப்படின்றதுக்கு walk, do not walk, do not walk. வேகமா அப்படின்றதுக்கு fast, do not walk fast. இல்லனா don't walk fast. ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த do notக்கு பதிலா don't யூஸ் பண்றதுனால ஏதாவது மீனிங் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல, மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. do notக்கு பதிலா நம்ம ஷார்ட்டா don't ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் walk, நடக்காத அப்படின்றதுக்கு நம்ம walk, do not walkன்றதை யூஸ் பண்ணிருக்கோம். இதே வேகமா நட அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம எப்படி எழுதுறோம் பாத்தீங்கன்னா, walk fast மட்டும் எழுதிருப்போம். அந்த இடத்துல do not-ஓ don't-ஓ தேவையில்லை. நெகட்டிவ்ல சொல்றதுனால, அதாவது நடக்காத அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றதுனாலதான் நம்ம do not-ன்ற வேர்ட் யூஸ் பண்றோம். இல்லைன்னா நம்ம டைரக்டா walk fast மட்டும் சொல்லுவோம். நடக்காத, சாரி, நட அப்படின்றதுக்கு வேகமா நட அப்படின்னு கொஸ்டின் சொல்லியிருந்தாங்கன்னா walk fast. வேகமா நடக்காத, do not walk fast. இல்லைன்னா don't walk fast. ஓகேங்களா? வேகமா நட, walk fast. ஓகே, ரொம்ப மெதுவா நடக்காதீங்க, ரொம்ப மெதுவா நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இந்த இடத்துலயும் நடக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இப்ப இங்கிலீஷ்ல do not walk, இல்லைன்னா do not பதிலா என்ன போடலாம்னு சொல்லிருக்கேன்? எஸ், don't நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? do not walk, நடக்காதீங்க, do not walk. மெதுவா அப்படின்றதுக்கு, சாரி, மெதுவா அப்படின்றதுக்கு slowly. இப்ப ரொம்ப மெதுவான்றதுக்கு ஸ்லோலின்னு எழுதலாம். ரொம்ப மெதுவான்றதுனால very slowly, very slowly, very slowly. ரொம்ப மெதுவா நடக்காதீங்க, do not walk very slowly. ரொம்ப மெதுவா நடங்க அப்படின்னு சொன்னா walk very slowly. நடக்காதீங்கன்றதுனாலதான் do not walk. நடங்க அப்படின்னா walk மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். சோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நடக்காதீங்க அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம்னா do notன்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். do not walk. நடங்க அப்படின்னா walk மட்டும் யூஸ் பண்ணோம். பாருங்க, ரொம்ப மெதுவா நடங்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. walk very slowly. மெதுவா அப்படின்றதுக்கு slowly, ரொம்ப அப்படின்றதுக்கு very. ஓகேங்களா? ரொம்ப மெதுவா நடக்காதீங்க அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால do not walk very slowly. இல்லைன்னா do not பதிலா என்ன சொல்லலாம்? don't walk very slowly. ஓகேங்களா? இந்த புது பையன் யாரு? இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு புது பையன் வந்திருக்கான். அந்த புது பையனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த புது பையன் யாரு அப்படின்னு கேட்போம்ல. இந்த தம்பி யாரு, இந்த புது பையன் யாரு அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, யாரு அப்படின்றதுனால who is. இது பிரசன்ட் டென்ஸ்ன்றதுனால, அதாவது நிகழ்காலத்துல நடக்கிறதுனால, இப்ப நடக்குது நிகழ்காலத்துல. இப்ப முன்னாடி ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான், அவனை பார்த்து இவன் இந்த பையன் யாரு அப்படின்னு கேட்கணும். அதனால who is, in அதுக்கு ஹெல்பிங் வெர்ப் இஸ்ன்ற ஹெல்பிங் வெர்ப் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நிகழ்காலத்துல நடக்கிறதுனால, பிரசன்ட் டென்ஸ்ன்றதுனால நம்ம இஸ்ன்ற ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இந்த அப்படின்றதுனால this. புது பையன், புதுன்னா நியூ, பையன் பாய். Who is this
new boy. Who is this? New boy. Who is this? New boy. ஓகேங்களா? அதாவது யாரு, who. இங்க present tenseன்றதுனால helping verb is சேர்த்திருக்கோம். இந்த அப்படின்றதுக்காக this. புது, new, பையன், boy. Who is this new boy? ஓகேங்களா? தம்பி இங்க வா, அங்க ஓடு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்டென்ஸ் முடிப்போம். தம்பி இங்க வா. தம்பின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? லிட்டில் பிரதர். அதே அண்ணன்னா பிக் பிரதர். நம்ம பிரதர்னு ஜெனரலா சொன்னோம்னா சகோதரன் அர்த்தம். ஓகேங்களா? சோ அத தம்பியை குறிக்குதா அண்ணனை குறிக்குதான்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால லிட்டில் பிரதர்னா தம்பி. ஓகேங்களா? லிட்டில் பிரதர் வா அப்படின்றதுனால கம். இங்க அப்படின்னா ஹியர். கம் ஹியர். லிட்டில் பிரதர் கம் ஹியர். ஓகேங்களா? லிட்டில் தம்பி இங்க வா. லிட்டில் பிரதர் கம் ஹியர். அங்க ஓடு அப்படின்றதுக்கு, ஓடுன்றதுக்கு இங்கிலீஷ்ல ரன். அங்க அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல தேர். லிட்டில் பிரதர் கம் ஹியர், ரன் தேர். அங்க ஓடு, ரன் தேர். அங்க அப்படின்றதுக்கு தேர், ஓடுன்றதுக்கு ரன். இதே நெகட்டிவ்ல கேக்குறாங்க, இதே நெகட்டிவ்ல சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தம்பி இங்க வராத அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லிட்டில் பிரதர் வராத, வான் கூப்பிட்டதுனால கம். வராதன்னா டோன்ட் கம், இல்லைன்னா டு நாட் கம் நம்ம இங்க சேர்த்திருப்போம். ஓகேங்களா? அடுத்தது இங்க அப்படின்றதுனால ஹியர். அது எப்படி சென்டென்ஸா சொல்லலாம்? லிட்டில் பிரதர் தம்பி இங்க வராத. லிட்டில் பிரதர் டோன்ட் கம் ஹியர். ஓகேங்களா? இல்லனா லிட்டில் பிரதர் டு நாட் கம் ஹியர். டு நாட் யூஸ் பண்ணலாம், இல்லனா டோன்ட்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட்லயே பாத்திருக்கோம். அதே மாதிரி அங்க ஓடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அங்க ஓடாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஒருவேளை நெகட்டிவ்ல அங்க ஓடாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எப்படி சென்டென்ஸ் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ரன் தேர். டோன்ட் ரன் தேர், இல்லனா டு நாட் ரன் தேர். ஓடு அப்படின்றதுக்கு ரன், அதே ஓடாத அப்படின்றதுக்கு டோன்ட் ரன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், வேகமாக ஓடு. வேகமாக ஓடு, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடு அப்படின்றதுக்கு ரன். வேகமாக அப்படின்னும் போது ஃபாஸ்ட். ரன் ஃபாஸ்ட். வேகமாக ஓடு, ரன் ஃபாஸ்ட். வேகமா ஓடு அப்படின்னு. சார் இதே வந்து வேகமாக ஓடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? do not run fast. do not run fast, இல்லைன்னா don't run fast அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச், பேச்சு போட்டி கட்டுரை, லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான கட்டுரை, பேச்சு போட்டி கட்டுரை எல்லா வீடியோஸும் அதுல அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க யூடியூப்ல JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet the next video. Bye bye. See you. Take care. God bless you.